அங்க வந்து யாரையும் கூப்பிடல அரசியல் கட்சிக்காரங்களை. ஆனா அண்ணாமலையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு ரயில்வேக்கு என்ன சம்பந்தம்? அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த மத்தியில ஆளுகிற கட்சியை சேர்ந்தவருங்கிறதுனால அவரை கொண்டு போய் அந்த மீட்டிங்ல அது போட்டோவெல்லாம் காமிச்சாங்க. அது வந்து முறைகேடு. இந்த மாதிரி முறைகேடுகள்லாம் நடக்கக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சேபனை எழுப்பினார்கள். அதற்கு அவர்களால் சரியான விளக்கம் தர முடியவில்லை. அவர்களுக்கு தெரியல எந்த ஒரு மீட்டிங்ல எங்க உட்கார்ந்தாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா இவங்க விளக்கி சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒரு வருஷமும் நடத்துறாங்க, இப்ப நடத்துறாங்க. காலம் கடந்த மீட்டிங் கிடையாது. குறிப்பா ரயில்வேல வந்து இப்ப என்ன இஷ்யூ சொல்றாங்கன்னா, அடிக்கடி விபத்துகள்லாம் நடக்குது. குறிப்பா சென்னையில நடந்துச்சு, வட மாநிலங்கள்லயும் அதிகமா நடக்குது. இது பத்தி ஏதாவது நீங்க பேசுறீங்களா? அந்த விபத்துகள் தொடர்பா குறிப்பா அந்த ஹிந்தி மொழியை முதன்மைப்படுத்தி ரயில் அதை பேசுறோம். ஹிந்தி மொழியை முதன்மைப்படுத்துறது தப்புங்கிறத பேசணும். இந்த ஆக்சிடென்ட்ஸை பற்றி பேசல. வேற ஏதாவது ஏற்கனவே இருந்த ஸ்டாப்பேஜஸ் எதெல்லாம் எடுபட்டு போச்சோ அங்க திரும்ப அந்த ஸ்டாப்பேஜஸ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருமே எழுதி கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் அவங்க பகுதியில் உள்ள அந்த அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள்ல உள்ளதுகளை எடுத்து சொன்னாங்க. எனக்கு திருப்திகரமா இருந்தது. நல்ல முறையில் நடத்தினாங்க. அதிகாரிகள் நல்ல முறையில் தான் பதில் சொன்னாங்க. ஆமா, அதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்குல்ல, அந்த ரெஸ்பான்ஸை வாசிச்சு சொல்லல. மேஜரா வச்ச டிமாண்ட் தமிழ்நாட்டில் அதிக ரயில்கள் விடணும், புதிய புதிய பாதைகள்ல அது நிறைய அதை பற்றி சொன்னாங்க. சுகாதார கேடுகள் எங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்கள்ல இங்க இருக்கு அதையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. மக்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இதனால அப்படின்னு சொல்லி. புதுக்கோட்டை பற்றி நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண என்னைக்கும் பிரஸுக்கு கூட தான் நிற்போம். இதை ரைஸ் பண்ணுவோம். இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேஷன்ல வந்து அதாவது ஏதாவது தொகுதியை வந்து ஒரு கால்புற விஷயம் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வாணிகட்டாவது வந்து என்ன சொல்லுங்க, எங்களுடைய தொகுதியில வழக்கமாக 2 ஸ்டேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேஷன் தான் சீரமைக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரியான வேற எப்படி சொல்லுங்க. அப்படி யாரும் சொல்லலை. இவங்களுக்கு பவரும் ஒரு லெவல் தானே. சாங்ஷன் ஆனதை எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளவுதான். இது பொதுவான கேள்வியா? அதாவது குறிப்பா ரயில்வே பட்ஜெட்லாம் முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அதை நிறுத்திட்டாங்க. கடைசியா பிங்க் புக்கெல்லாம் வெளியிட்டாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்கன்ற விஷயம் அதுல இருந்ததா சொல்றாங்க. அது சம்பந்தமா நீங்க எதுவும் பேசி பிரயோஜனம் இல்லை. இது பெரிய அநியாயங்க. ரயில்வே பட்ஜெட்டுன்னு இருந்தது, அதுக்குன்னு 3 நாள் வாதத்துக்கு ஒதுக்குவாங்க. ரயில்வே பட்ஜெட் புக் 2 புக் இருக்கு, இவ்வளவு புக் இருக்கும். அதுல எல்லா தடங்கள், புதிய தடங்கள், பழைய தடங்கள், புதிதாக அனுமதிக்கப்பட்ட தடங்கள், அதுக்கு எவ்வளவு தொகை அனுமதிக்கப்பட்டிருக்கு, எப்போ இது முடியும், டார்கெட் என்ன, இது எல்லாம் முழுக்க அந்த புக்கில் இருக்கும். அதை வாங்கின உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன வந்திருக்கு வரலங்கிறத உடனே தெரிஞ்சுக்கிடவும் முடியும். இது பட்ஜெட்டை பிரிச்சதே தப்பு. ரயில்வே பட்ஜெட்டுக்கு முக்கியத்துவமே இல்லை. இப்போ எல்லாம் பட்ஜெட்ல பேசுறாங்க. ரயில்வே பட்ஜெட்ல பேசுறது ஒரு 4-5 பேர் தான். ரயில்வே பட்ஜெட் தனியா தான் இருக்கணும். இவங்க சேர்த்தது தப்பு. அனுப்பி வச்சிருக்காங்க, ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. நான் எங்க அவங்களுக்கு என்ன வேலையோ ஏமல்லையோ எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்ல முடியும்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.